ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்னடா பின்னாடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 15. ஸோ வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ ஆனால் வந்துட்டு பார்ட்டிக்கு முன்னாடி வந்து போட்டுடுறேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ட்டி வரும். ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் காலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு நாங்கள்லாம் ஒரு சின்ன மீட்டப் பண்ணுறோம். ஸோ நம்ம வீட்டு கிருஷ்ணர் வந்து வரப்போறாரு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு கிருஷ்ணர் காலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அரிசி மாவு தான், வேற ஒண்ணுமே இல்லை. எப்படிடா வெயில் இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கரெக்டா சொல்லு, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. என்ன சொல்றது? ஐ மீன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஓகே இருக்கு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? வேலை பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, என்ன வேலை? கல்லைய தூக்குற வேலை. எக்கச்சக்க வேலை. வேலை வந்துகிட்டே இருக்கு இல்ல கிருஷ்மா? மழை அவ்வளோ மழை அடிச்சு பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்தெல்லாம் அவ்வளவு மழை, லிட்டரலி. ஒரு காலை வைக்கலாம். நான் இந்த ஆப்போசிட்ல வரேன். சரி, எதனா பேசுக்கண்ணா. என்னதான் பேசுறது? என்ன சொல்லு. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. உன் பேர் என்ன? கிருஷ். உன்னுடைய பர்த்டேவா கிருஷ்மா? நோ நோவா? ஏன்? என்ன என்னுடைய பர்த்டே இல்ல. நீ தானே கிருஷ்? காலையில மாமி வந்துட்டு உனக்கு கிருஷ்ணர் கதை சொன்னா பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்துச்சு. நீ பாதிதான் கேட்டான். மேபி அவனும் கிருஷி ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் நல்லா கேட்கான். வெயில் வேர்க்குது. ஸோ காலெல்லாம் அழகா சூப்பரா போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து லைக் என்ன பிளான் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. நம்ம சுவாமி ரூம் வந்து ஓரளவுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இப்போ காமிக்க போகிறதுல ஃபைனலாக நான் உங்களுக்கு வீடு வந்து எப்படி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ இப்போவே வந்துட்டு சொத்துப்பெல்லாம் வந்து இது வேணாம் அது வேணாம்னு சொல்லிட்டு லைக் நான் குழம்பிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு சர்ப்ரைஸாக காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோமும் நாங்கள் இங்கே தான் வந்து பண்ணோம். அந்த வீடியோ என்னால் போட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரகப்பிரவேசம் வீடியோவை கொஞ்ச நாள் போயிடுச்சா, ஆனாலும் அந்த வீடியோ என்னால் போட முடியல. ஸோ வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன vlog எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. 9 ஃபேமிலி வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. நான் என்னென்ன ஃபுட்டு அப்போ அன்னைக்கு பண்ணேன் அப்படின்றத அந்த வேணா காமிக்கிறேன் பாருங்க. சின்ன vlog தான், ட்ரை பண்ணேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ காலையிலேயே வந்துட்டு வீடியோ எடுத்துருக்க வேண்டியது பயங்கர பிஸியாக இருந்ததுனால அப்படியே போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 4 மணி ஆகுது. ஸோ ஃபுல் கிச்சன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. காலையிலேருந்து குக்கிங்னு. காலையில் என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து லைக் வடை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை பண்ணேன். ஸோ ஆனால் அது கொஞ்சமாக பண்ணேன், ரொம்ப லிமிட்டடாக பண்ணேன்னா. ஸோ லைக் சுவாமி பிரசாதம் இருக்குமா. ஸோ ஈவினிங்க்கு வந்து இன்னொரு பிரசாதம் தான் போயிட்டுருக்கு. இது பிரசாதம் இல்லை, இது சும்மா டின்னர் பார்ட்டிக்கு. ஸோ ஈவினிங்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னர் பார்ட்டின்னு சொல்ல முடியாது, நான் எல்லாருமே வராங்க. நிறைய பேர் நான் கூப்பிட்ருக்கேன். ஸோ பூஜைக்காக, ஸோ வெத்தலை பாக்கு தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வயிறார சாப்பாடு போடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ என்னென்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் சாம்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்துட்டு லெமன் ரைஸ் பண்ணி வச்சாச்சு சூப்பராக. ஸோ அனீஷுடைய ஃபேவரட், அதிகமாக அனி இது தான் சாப்பிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர டயர்ட். நைட்டு வந்து 1 மணிக்கு தூங்கினேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இப்போ தான் மூவ் ஆயிருக்கோம். நிறைய திங்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியலங்க. டு பி ட்ரூ, எந்த இடத்துல நான் எங்கே வச்சேனே தெரியல. ஸோ அதனால் நிறைய திங்ஸ் இதனால நேற்று அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கே கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ நான் இப்போ வேணால் உங்களுக்கு வந்துட்டு நம்ம வீட்டு அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறேன். நம்ம அலங்காரம் பண்ணது இதை முடிச்சிடலாம். நிறைய விஷயம் பண்ணோம்.
நிறைய நான் வீடியோவில் காமிக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியாச்சு. இதுக்கு பின்னாடி வந்துட்டு இங்கே பாருங்கள் ஷீட் மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ டர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ சாம்பார் வேறு இதில் மாற்றி வைக்கணும். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா யம்மியான முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் இது வந்து ரோட்டி போட்டு எடுத்துடணும் இனிமேல். ஸோ உருளைக்கிழங்கு இப்போ கொத்தமல்லி போட்டுட்டோன்னா ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரோட்டி ஆக்சுவலாக பூரிக்கு நல்லாயிருக்கும். அம்மா என்ன சொன்னாங்கன்னா நைட் டைம் நிறைய பேர் வந்து பூரி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நீ ரோட்டி மாதிரி போட்டினீங்கன்னா அட்லீஸ்ட் எல்லாரும் பெரியவங்களும் எடுத்துப்பாங்க, ஏன்னா பெரியவங்களும் வராங்க, ஸோ பெரியவங்களும் எடுத்துப்பாங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் ஆக்சுவலாக அதுக்கு கரெக்ட் ஐடியா தான். ஸோ பொங்கல், சாம்பார், ரோட்டி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா வேக வச்சுட்டேன் நாளைக்கு மத்தியானத்துக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆவணி ஆகட்டும். ஸோ எரிடா ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் சூப்பராக இருக்கா. லெமன் ரைஸ் சாத்தம். நாளைக்கு ஆவணி ஆவட்டமுக்காக ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே பாருங்கள் சுண்டல். இதுதான் செம்ம காமெடி பண்ண நான் வேர்க்கடலை நினச்சி நான் தாளிக்கிறதுல வந்துட்டு இந்த இதை போட்டுட்டேங்க. சரி அப்புறமா நம்ம சுண்டல் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். மறந்து போயிட்டு வேர்க்கடலைன்னு பேக்கெட்டில் டக்குன்னு எடுத்தேன்னா அதில் இது இருந்தது. நான் அப்படியே பேசிக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டோட. டப்புன்னு இதுவாயிடுச்சு. தட்ஸ் ஓகே. சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இல்லை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதை இருக்கிறதுல ஈஸி. ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி நான் எதுவுமே காலையிலேருந்து வெங்காயம் எதுவுமே போடலை, வெங்காயமும் போடலை. சாம்பார் கூட பார்த்திங்கன்னா இருங்க காமிக்கிறேன். சாம்பார் கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்லாமல் இந்த சாம்பார் தான், அரைச்சி விட்ட சாம்பார். ஆனால் வந்துட்டு உருளைக்கிழங்கு நான் யோசிச்சு பார்த்தேன். எந்த மெனுவும் எனக்கு கிடைக்கவே இல்லை எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடாது இல்லை மெனு. ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் சரி ஓகே இதில் அட்லீஸ்ட் பூண்டு இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆனியன் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா பூஜைனால யூஸ்வலாக வந்துட்டு வெங்காயம் அண்ட் இது இல்லாமல் தான். சரி இது பிரசாதம் இல்லை, எல்லாரும் சாப்பிட தானே வராங்க, வயிறார சாப்பிடணும், அதனால இது போதும் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். சரி ஓகே சரி ஆஃப் பண்ணியாச்சு. நான் சுவாமியை போய் காமிக்கிறேன். பூஜை ரூமை நான் வந்து இன்னொரு நாளைக்கு நான் வந்து அழகாக காமிக்கிறேன். பூஜா ரூம் டூருன்னு. பூஜை ரூம் ஓரளவுக்கு நான் நல்லாவே அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய அம்மன். பின்னாடி வந்து புடவை பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுடைய புடவை, புது புடவை. யூஸ்வலாக அம்மனுக்கு சாத்திட்டு கட்டிப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த பெரிய அம்மன் வைக்க மாட்டோம். நம்ம இதுபடி கலசம் வச்சுட்டு முகம் வந்து அம்மா வாங்கி தந்தது. ஸோ முகம் வச்சாச்சு. ஸோ இந்த ஜடையை தேடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, பாவாடை தேடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. சொல்லுங்கள். இந்த ஃப்ளவர்ஸ் நான் பப்ளிக்ஸில் தாங்க வாங்கினேன். நாளைக்கு ஆவணி ஆவிட்டதுக்காக மீதி ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். காலையில் எழுந்துச்சி நாளைக்கு இவங்க எல்லாமே பூனல்லாம் இது பண்ணுவாங்க. கிரிஷ்கோ இன்னும் பூனல் போடலை. ஸோ ஓகே அது வந்து ஒரு பண்ணுவாள், ஃப்யூச்சரில் பண்ணலாம். ஓகே எப்படி இருக்காங்க நம்ம வீட்டு அம்மன்றது சொல்லுங்கள். சரி ஓகே பொங்கல் தான். பொங்கலுக்கு வந்துட்டு குக்கரில் ஏற்றுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இஞ்சி துருவி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க. நான் துருவுனா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இறங்கும், அந்த ஜூஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்ல. ஸோ அதனால் சரி ஓகே நான் துருவி போட்டுட்டு இதோ இன்ஸ்டா போட்டிங்க தான் வச்சுருக்கேன். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா சுட அப்படியே இதுலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொங்கல். ஸோ வரலட்சுமி விளாக் வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன விளாக் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து வீடியோஸ் நிறைய பேக்கப்பில் நிறைய வந்துகிட்டே இருந்தது, அதனால் அதை நான் வந்து போடவே முடியல. இப்போ வந்துட்டு பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு அம்மா நமக்கு ஊரில் இருந்து 2 கிருஷ்ணர் இது அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த 2 கிருஷ்ணரையும் வச்சு சுவாமியை கும்பிட்டுடலாம். பெரிய சுவாமி பிரசாதம் பண்ணல, நானும் ஆன்லைனில் ஒரு ரெசிபி பார்த்தேன், அதுதான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்யுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். சும்மா கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு கொஞ்சமாக பண்ணலாம், விட்டுட்டு ஐஸ் போட்டுட்டு நம்ம பாட்டுட்டு ஐஸோடு இதை வந்துட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்துட்டு நல்லா சாஃப்ட்
சாப்பிட்டா அப்படியே ஒரு ஃபோமி கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து நம்மளுடைய கிருஷ்ணருடைய ஃபேவரட் ஸ்வீட், சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஏலக்காய் போட்டுட்டு நம்ம வச்சிட்டோன்னா நம்மளுடைய கிருஷ்ணர் பிரசாதம் ரெடி. அது தவிர அவல், அது தவிர வெண்ணெய், அது தவிர அப்புறம் வந்து தயிர் பால் வச்சிட்டாலே போதும். நம்மளுடைய கிருஷ்ணருடைய ஃபேவரட் இது ரெடி. ஸோ இந்த வருஷம் நான் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, வருஷம் நம்ம இது பண்ணுவோம், அது பேர் என்னது, வெள்ளை சீடை பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் என்னால் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் ஓகே. ஏன்னா பாதி ஐட்டம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ளமே வீட்டில் இல்லை. ஸோ பாதி ஐட்டம் எங்கே இருக்கணும்னு தெரியல. நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன், ஏன்னா இது வெறும் நெய்யா. ஸோ நம்ம பெருசாக சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சோண்டு எல்லாரும் ஒரு பிரசாதம் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஒரு கால் ஸ்பூன் சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இதில் வந்து 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் போதுங்க, ஏன்னா நம்ம பண்ணதே ரொம்ப கம்மி, நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ திருப்பி வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். ஐஸில் தான் போச்சு தேய்க்கணும். இதுதான் வந்துட்டு என்னுடைய கிருஷ்ணருடைய டப்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய வெண்ணெய் ஜாடி அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கேன். அம்மா 2 அமிச்சாங்களா, ஸோ எல்லாமே 2 வச்சுருக்கேன். ஸோ நம்ம 2 சுவாமியும் வச்சு பூஜை பண்ணிட்டு, ஏன்னா அம்மா மறந்து போயிட்டு அனுப்பிட்டாங்க, அதனால என்ன நம்ம வந்து 2 வச்சு பூஜை பண்ணிட்டு, குழந்தைங்களுக்கு வந்துட்டு 2 கிருஷ்ணர் நம்ம வீட்டில் தான் இருக்கார்ல, ஆளுக்கு ஒருத்தர் வந்து, அதாவது நம்ம அவங்களாம் பெருசானோடனே ஆளுக்கு ஒரு கிருஷ்ணர் கொடுத்து விட்டுடலாம். ஏய் சூப்பர். அம்மா ஆக்சுவலி ஊர்ல இருந்து சில்வர் இது என்னது ஊர்ல இருந்து வாங்கி தந்தது. மாம்ஸ் கை நல்லா இல்ல, நல்லா இருக்குல, செமையா இது இப்படி கத்துறோம். பண்ணதுல குளிரதுக்கு என்னடா இருக்கு? நெத்தி இது பண்ணாரா, கோட் சரியா வராது. போ முடிஞ்சிச்சு. அப்ப போட்டு மேல வந்து டாட் போட்ட போட்டு அப்புறம் ஹேட் வருது. சென்டர்ல வச்சே கரெக்ட்டா? கரெக்ட்டா சென்டர்ல இருக்கு. யா என்னது காலுடா சுவாமியோட கால் மாதிரி இல்ல. அம்மா கால் தெரியுது. அம்மா பேர் கால் மாதிரி இருக்குறது. அம்மா இவ்ளோ ஆல் கால் போட்டா தெரிஞ்சத போடுறேன்டா கண்ணா. அந்த பேர் கால்ல கரெக்ட்டா 5 வரல் இருக்கான்னு கவுண்ட் பண்ணியா. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இது வந்துட்டு விவோர் அப்படின்றவங்க வந்துட்டு போன வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்துட்டு நமக்கு இந்த இதுவும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது 2 அனுப்பிச்சிருக்காங்க. லைக் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கார்ட் தான். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்டை வந்து விரிச்சிட்டோம். இதுதான் அந்த லாண்ட்ரி கார்ட், ஆக்சுவலி லாண்ட்ரி கார்ட்டு இதுதான். அது இந்த மாதிரி விரிச்சிட்டோம். இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸ் கொடுத்துடணும். வீல்ஸ் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு, ஆமாம் அந்த 2 இடத்துல தான், வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வச்சுட்டு ஒரு வேளை வந்துட்டு இப்போ அம்மா வராங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வந்துட்டு லாண்ட்ரி இது எடுத்துகிட்டு போக முடியலன்னா எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் மற்றவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். லைக் அதே மாதிரி 4 சைடும் வீல் வருது. இங்கே பாருங்கள், 4 பக்கமும் வீல் வருது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு வீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. நிஜமாவே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஸோ பர்ஃபெக்ட். ஸோ நமக்கு வந்துட்டு நல்லாவே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலி. நல்லா தான் இருக்குல்லப்பா, நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஷாப்பிங் கார்ட்டாக கூட நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. நியூயார்க்ல ஆமாப்பா, நம்ம கார்டன் பெட் செய்கிறோம் அப்படின்னா கல்லெல்லாம் வச்சு லோட் பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிடலாம். நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சூப்பர், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆக்சுவலாக. யூஸ் பண்ணலை அப்படின்னான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மடக்கிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா விரிச்சிக்கலாம், யூஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி மடக்கிக்கலாம். அதுவே கொஞ்சம் நல்லா இருக்கு, நம்ம ஓரமாக ஒதுக்கி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நிஜமாக நல்லா இருக்குங்க.
பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த டென்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா இருக்கு. இது வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு டென்ட் எஃபெக்ட் கொடுக்கணுன்னா இது நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு அடியில் வந்து போடுற மாதிரி இந்த மேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாங்கள் வந்துட்டு அணி ரூமில் வைக்கலான் இருக்கோம். ஏன்னா அவளுக்கு வந்துட்டு டென்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அணி ரூமில் தான் வைக்கலான் இருக்கோம். இங்கே மேட் வேறு கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரான மேட் மாதிரி. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மேட்டு. ஓகே, ஓ நம்ம நிறைய தள்ளி விட்டோம். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றத. நாங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நல்லா விரிஞ்சு இதுவாக பெருசாகிடுச்சு. ஆக்சுவலி உள்ளே வந்து ஜன்னல் இருக்குது. நாங்கள் இப்போ சும்மா டெம்ப்ரவரியாக தான் போட்டு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு அதனால். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மேட்டு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாம்பாம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ்க்குலாம் இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அவங்க வந்துட்டு சைட்ஸில் அந்த மாதிரிலாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிற மாதிரி ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ள லைட் மாதிரி அழகாக தொங்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கோஸியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெம்ப்ரவரியாக காமிக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் நிஜமாக சூப்பராக இருக்குது. அந்த வுட்டெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்னும் நாங்கள் ரொம்ப டெம்ப்ரவரியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லாவே இருக்குது. சரி, ஓகே. இது ரெண்டுத்துடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்குங்க. சரி, ஓகே. நம்ம அவங்க வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க. கிளம்பியாச்சு. அவங்க 6 மணிக்கு மேலே வர சொன்னாங்க. ஸோ 7 ஆயிடுச்சு. அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. பூஜை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே. இந்த வாட்டி போட்டே ஆகிறேன் கிருஷ்ண ஜெயந்தி vlogல. மேம்ஸ் எப்படி இருக்கு உங்க காஃபி? எனக்கு ஹார்ட் ஷேப்பே வரல. மலை என்னுடைய ஹார்ட் ஷேப் எங்கன்னு கேட்டா இவர் கோழி முட்டைன்ட்டாரு. சரி பரவாயில்ல, எனக்கு ஃப்ரிட்ஜ்ல செகண்ட் அகைன் மறுபடியும் இப்படி ஷேக்கி வரல. செகண்ட் ஷேக்கி வரும். ஷேக்கி வந்து அந்த பேக் போடுங்க. ஷேக்கி வந்து மறுபடியும் சுந்தர் டிம்பிள் மேல போயிட்டு 4 டைம்ஸ். ஓகே, ட்ரை ஒன். YouTube video நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். Yeah, you look beautiful Kana. You look beautiful. Chelakudi, you both look beautiful. Hi, welcome to my channel. ஆமா, என் செல்லக்குட்டி சேனல் தான். இல்ல இல்ல என்ன சொன்னா தெரியல. ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஹாய் फ्रेंड्स, வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க. ஹாய் फ्रेंड्स, வணக்கம். வணக்கம். இத கீழ வச்சு சொல்லு. இல்ல அவளுக்கு தெரியல, நான் மேல வச்சிருக்கேன். மேல இருந்து எடுறேன். மேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? என்ன கேம்? Building the soccer goal. ஓ, அது என்னது? நீங்க வா. ஓகே, நீங்க வா. என்னது இது? துப்பட்டா வேற உங்க அம்மா மாட்டோ. இவங்க என்ன பண்றாங்க? ஹே ஷயாஷ், கிக்கி, what are you guys doing? அதெல்லாம் எடுக்கணுமா? You want to take it out? இது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி ராதா வேஷம் போட்டா இப்படிதான் இருப்பாங்க. என்ன நீ சாப்பிடுற? I'm gonna try it like a little Mac bit. and cheese. Okay, it's called a mac and cheese. You want to take a picture? Can I open and show in the video? Okay. There's the rice. So much rice. And oh, my favorite key.
ஸ்வேதா ஆ நம்மள காலேஜ்க்கு வெளியில ஆளு தேவையே இல்ல. நம்ம கூடயே ஒருத்த வச்சு அவன் என்ன சொன்னானே? என்ன அப்லோட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் பண்ணலையா அப்படி கேக்குறான். இல்ல ஆக்சுவலா நீங்களாவது கொஞ்சம் டீசெண்டா கேட்டீங்க, அவன் இன்னும் கேவலமா கேட்டிருப்பான். கேளுடா, எங்க ரீல்ஸ்க்கு கேட்டியே, நாங்க ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். சொல்லு. ஃப்ளாப் ஆக போதா? சொதப்பிட்ட. வேற 0 views. 0 views. Thank you. வேற என்னடா என்ன கேவலமா கழுவி ஊத்தணுமோ? போதும்டா, இதுக்கு மேல வேணாம்டா. ஹேட் கப் views வந்தாங்க எல்லாம் ஹேட் கமெண்ட்ஸ் தான். எல்லாம் ஹேட் கமெண்ட்ஸ் தான். இலக்கி போதும்டா, இதுக்கு மேல எனக்கு கேவலப்படுத்த முடியாது. போதும், விட்டுரு. சாப்பிடலாம், நம்ம சாப்பிட வேணாம். அண்ணன் வரட்டும். எப்படி இருக்கு உங்களுடைய மேக் அண்ட் சீஸ்? யம்மி. யம்மில அப்பதான் ட்ரை பண்ணேன். சூப்பர் யம்மி. யா ஆமா, இது என்ன பர்த்டே கேக்க இல்ல, சும்மா எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்கலான்னு பார்த்தா இவங்க அப்பதான் ஸ்லோ மோஷன்ல விட்டாங்க. போதும் உங்க ஃபீலிங். எப்படி இருக்கு? சூப்பர்ல, நல்லா இருக்குல? யம்மியா இருக்கு. நான் இது வரைக்கும் டேஸ்டே பண்ணது இல்ல. உங்களுக்கு சீஸியா இருக்கா? ரொம்ப சீஸியா. எனக்கு பயங்கரமா இருக்கு. இப்பதான் வந்துட்டு மேக் அண்ட் சீஸ் ஒரு அடி அடிச்சு சூப்பரா இருக்கு. மேக் அண்ட் சீஸ் சூப்பரா இருக்கு. இப்போ வந்து காஃபி. குட் மார்னிங். நேத்து நீங்க பாத்திருப்பீங்க வீடியோலாம். ஸோ யா ஆஃப்டர்நூனே ஆயிடுச்சு. ஸோ லைக் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா இதுவாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீல்ஸ் இன்னைக்கு அதெல்லாம் போட்டேன். வீடியோ ரீல்ஸ் பார்க்கலன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. கொஞ்சம் ரீல்ஸ், டான்ஸ் ரீல்ஸ் போட்டேன். ஸோ சதீஷ் என்ன டாபிக் பேசுறாருன்னா, இந்தியால கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு. மாம்ஸ் அனுபவம் இருந்துச்சு போல இருக்கு. அப்போ கரெக்டா எல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி, ஓகே இருங்க. சோ நாங்க வந்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா டெம்பிள். சோ இந்த கிருஷ்ணா டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா டெம்பிள் ஏபெக்ஸ்ல இருக்கு. ஸோ அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் லேட்டா தான் கிளம்பணும். ஸோ பாத்தீங்கன்னா டைம் வந்து காலையில ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு, அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். ராதா கிருஷ்ணா டெம்பிள் RKTNC. ராதா கிருஷ்ணா டெம்பிள் ஆஃப் RKTNC. லஞ்சா பாக்கலாம். இந்த டெம்பிள் இருக்குமான்னு தெரியல. இல்லன்னா நம்ம மெக்டிலாம் இல்ல, அதுல எதுவுமே இல்ல. அந்த ஒரு மெக்டி உடைய டாய்க்காக நம்மளால சாப்பிட கூட முடியாது, ஒண்ணுமே கிடைக்காது நமக்கு. இல்ல இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட முடியாது, வெளில சாப்பிட்டுட்டு போயிடலாம். அங்க போயிடுறோம். என்ன டிராஷ் பா? இல்ல நர்சரி எதுக்கோ, புரியுதா உங்களுக்கு? அந்த பாட்ஸ் அது ஃபுல்லா போற வழியானா ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி. இல்லப்பா, நம்ம வீட்டுல இருந்து 45 minutes ஆமா. என்சி வந்த புதுசுல இந்த கோயிலுக்கு வந்தோம். ராதா கிருஷ்ணா டெம்பிள். மாதிலாம் நீ இங்க எடுக்கலடா. ஏய் கரெக்ட், நமக்கு பகவத்கீதை புக் எல்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லப்பா? அது நாங்க இன்னமும் பூஜையில வச்சு நாங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வந்து வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா பூஜை போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நம்ம போய் பாப்போம். இப்பதான்டா இங்க வந்தோம். வந்த உடனே சாமி ஃபர்ஸ்ட் கும்பிடலாம். ஓகே, பண்ண போறாங்க. This one, thank you. So 2 o'clock பண்ண போறாங்களாம். அந்த உரியடி பார்க்கலாம். ஸோ அர்ச்சனா வந்து 1 மணிக்கு எங்க ஃபுட் ஆக்சுவலா வந்து வச்சிருக்காங்க. இல்ல போயிட்டு வந்துடலாம் வாங்க.
$41 for the whole family. You can do the puja archana and Julan. Okay. And if you're interested in just Julan, it's $11. Privacy invasion. Community privacy invasion dolls. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து சுவாமியோடைய ஸ்டோரிஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, மதுராலேருந்து கூட்டிகிட்டு போனது. கிரிஷ் இங்கே பாரு, இங்கே வா, இங்கே வாங்க 2 பேரும். நான் சொன்ன பற்றியா அவங்க ஜெயிலில் இருந்தாங்க, அப்போ தான் வந்து குழந்தை பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சுவாமியை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. சொன்ன ஞாபகம் இருக்கா கதை? அந்த ஃபுல் கதையும் தலை மேலே எடுத்துகிட்டு போனார். அப்புறம் அந்த இது அதுக்கப்புறம் அங்கே போன உடனேயே, ஆமாம் இங்கே பாருங்க, ஸோ அங்கே போன உடனேயே வந்துட்டு இது எல்லாருமே வந்துட்டு யா கரெக்டு கிருஷ்ணரை வந்து ஊஞ்சல்ல வச்சு எவ்வளோ இதுவாக வச்சுருக்காங்கல்ல. இங்கே அழகாக வந்து வச்சுருக்காங்க. அங்கே கொலு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு அது படிச்சுக்கிற மாதிரி. கோகுலமா நான் தான் சொன்னேன். ஸோ மெயின் டெம்பிள் வந்து கீழே வச்சிருக்காங்க சுவாமி. நாங்க போன வாட்டி வரும்போது இப்படி இல்லை, இந்த வாட்டி இந்த மாதிரி இருக்கு. ஓ பாடா மாம்ஸ், எவ்வளவு பெரிய கிருஷ்ணர் வச்சிருக்காங்கப்பா. எனக்கு வரும்போதே சொன்னாங்க நீங்க வந்து போங்க, பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய கிருஷ்ணர் நான் எதிர்பார்க்கல. என்னடா இருக்கு? ஓ பிரசாதம், நான் தான் சொன்னல. ஆல்மண்ட்ஸ். என்ன நோட் இருக்கு? என்ன படி? தமிழ்ல இருக்குது. இல்ல இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இருங்க, வெயிட் பண்ணுங்க, வரோம். ஹோலி பகவத் கீதா. வா சரி வா, நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு போய் காட்டுறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த கரெக்டா கிருஷ்ணர். யா இருடா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது நெக்ஸ்ட் படிக்கலாம். சாமி பாத்தீங்கன்னா நல்ல பெருசா வச்சிருக்காங்க, நல்ல பெருசா வச்சிருக்காங்க. என்ன என்ன எழுதிருக்காங்க சொல்ல கூட பார்க்கலாம். To the soul who is aspiring to perfection in yoga work without attachment is said to be the means. To the sage who is already elevated to yoga tranquil in meditation is said to be the means. இது வந்து பகவத் கீதா. இந்த அப்படி எந்த ஃப்ரேசஸ்ல இருக்குன்னு போட்டிருக்காங்க. So this is our second time we just came to this Radha Krishna temple. Like first time last year we did not come. Before that we came. So in each class there will be இங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா வந்து இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணி வச்சிருக்காங்க. கிருஷ்ணர் அங்க இருக்காரு, பார்பி டால் வச்சு. சான்ஸே இல்லைங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண அவ்வளோ நல்லா இருக்கு. ஓ கோவர்தன மலை தூக்கிட்டு நிக்கிற மாதிரி. அணி அதுல நிக்க கூடாது, அப்ப அங்க போய் நில்லு, ரோட்ல நில்லு. கோவர்தன மலையை தூக்கிட்டு நிக்கிற மாதிரி. ஓ அங்க பாருங்க, மேல வந்துட்டு மழை வரும் பாத்தீங்களா. இது அணி 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 டென்ஷன் பண்ணுறதுக்குன்னே இருப்பான். இப்போ தான் அவர் சொல்லி விட்டாரு ஃப்ரெஜ் எல்லாம் இதுன்னு. கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தால் எல்லாம் விழுந்திருக்கும், நல்லா காலம். ஸோ அந்த மழை தண்ணி இந்த வாயு பகவானா, ஸோ அவர் ரொம்ப படுத்தி எடுப்பார். ஸோ அந்த இது காட்சி அழகாக வச்சுருக்காங்க. ஐ திங்க் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், வாயு பகவான் தான்ட்டு. சரி ஓகே, நம்ம போயிட்டு சாப்பிட்றதுக்கு எதுனா இருக்கான்னு பார்ப்போம். நாங்கள் வந்துட்டு சுவாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பசிக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி இருந்தது. அதனால் நாங்களாம் வந்துட்டு எதுனா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாம் நேராக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியில் இருக்க சாஃப்ரான் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அந்த பக்கமாக பேகல்லாம் இல்லை, பேகல் ஷாப் இருக்கானா? எங்கடா இருக்கு பப்ளிக்ஸ்? Okay. So Saffron Indian Restaurant அப்படின்னு சொல்லிட்டு யா இவங்களுக்கு போ போ போ. இது நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ
போங்கடா. Hey, kids. கிடைச்சதா? கிட்ஸ் மெனுலாம் வேண்டாம் நீ. Fries. அனி இந்த வேலையே வேண்டாம். ஃப்ரைஸ் எல்லாம் வேணாம். எல்லாரும் அனியுடைய சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணுமா. மறக்காம பண்ணிடுங்க. இப்பதான் வந்து ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். அதாவது இவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து கேம்ஸ் அலவுடு. அந்த டைம்ல வந்துட்டு அனிக்குட்டி வந்துட்டு கேமை ரெக்கார்ட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணது இல்லப்பா. அவருக்கு இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வரல. அதனால அவருக்கு ஆமா அவன் இதுல ஒர்க் ஆகல. நெக்ஸ்ட் அவர் அதான் பண்ண போறாரு. ஓகே சோ ஓகே फ्रेंड्स, இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனுடைய லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணலாம். பை பை. நாங்க சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் காமிச்சிட்டு அதோட கிளம்புறோம். பை. చూడరా இது பண்ணுங்க. ஆமாமா இந்த வாட்டி கிட்னியா? ஆமா கிட்னி. உனக்கு சட்னி தான் பாருங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா உன் டாடி எனக்கு மாமா. இதுக்கு நாங்க என்ன பண்றது? உங்களை என்னடா பண்ணலாம் அப்பாவை?